ஜெய் ஸ்ரீ மாத்திச்சி. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். அஹ், டாக்டர் பாஸ்கர் ஜி பாண்டிச்சேரி இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவரே முக்கியமாக இன்றைய வகுப்பை நடத்துவார். அதன் முன்பாக நாம் எம்மை சமநிலைப்படுத்தி பின்பு டாக்டர் பாஸ்கர் ஜி தியானத்தை தொடர்வார். அனைவரும் நாம் எமது மனம் உடல் இரண்டையும் ஆறுதலாக வைத்து எமது எண்ணங்கள் கவலைகள் பிரச்சனைகளை முழுமையாக சரணாகதி செய்து எமது முழு கவனத்தையும் தலை உச்சிக்கு கொண்டு வருவோம். எமது தலை உச்சியில் எமது கவனத்தோடு எமது சுவாசத்தையும் நாம் அமைதியடைய செய்வோம். நன்றாக 2-3 தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிட்டு எமது கவனத்தை நாம் தலை உச்சியில் எமது சுவாசத்தோடு அமைதியாக நடைபெற விட்டு விடுவோம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாத்திச்சியை வணங்கி ஸ்ரீமாத்திச்சி அனுமதியோடு குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். பின்பு நாம் மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை பின்பு மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். கையை நீங்கள் கீழே கொண்டு வரும்போது இரு கைகளையும் நாம் கவனிப்போம். இப்பொழுது கவசம் இட்டுக் கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாத்திச்சியை வணங்கி நமது இதயபூர்வமாக நாம் மகா மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली
त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। இப்பொழுது அமைதியாக நமது கவனத்தை தலை உச்சிக்குழியில் வைத்து இரு கைகளையும் நாம் அவதானிப்போம். மற்றும் தலை உச்சிக்குழியிலிருந்து சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரத்தையும் நாம் அவதானிப்போம். இப்பொழுது நாம் கூட்டாக சமநிலை செய்து கொள்வோம். எமது இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கடந்த காலம் முடிந்தது. இப்பொழுது நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் தூய ஆத்மாக்கள். ஸ்ரீ மாதாஜி எனது இடது நாடியில் தூய்மையான விருப்பத்தை நிலைநாட்டுங்கள். உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. கடந்த காலத்தின் இருந்து வரும் அனைத்து பாதிப்புகளையும் பூமி தாயால் முழுமையாக அகற்றிவிடும். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் எனது இதயத்தில் ஒளியூட்டி தாருங்கள். முழு கவனமும் எமது தலை உச்சி குழியில் வைத்து எமது இரு கைகளையும் நாம் அவதானிப்போம். இடது கை 5 விரல் நுனிகள், உள்ளம் கை அவதானிப்போம்.
பிரார்த்திச்சு எனது கவனம் முழுவதும் எனது ஆத்மாவில் இருக்க எனக்கு அருள் புரியும். இப்பொழுது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். தாங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. எனது அகங்காரத்தை முழுமையாக அகற்றி விடுங்கள். எனக்கு தூய அறிவை தாருங்கள், தூய தெய்வீக அறிவை தாருங்கள். எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், கவலைகள் அனைத்தையும் முழுமையாக என்னிடமிருந்து எடுத்துவிடும். இப்பொழுது முழுமையாக எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து இரு கைகளையும் அவதானிப்போம். எமது வலது கை 5 விரல் நுனிகள் உள்ளங்கையை அவதானிப்போம். எமது தலை உச்சி குழியை அவதானிப்போம். இங்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே நாம் எமது இருதயத்தை நேர்மையோடும் தூய்மையோடும் முழுமையாக நாம் திறப்போம். நமது தலை உச்சி குழியை தளர்வடைய செய்வோம். இப்பொழுது இடது கை மடக்கிக் கொண்டு வருவோம். இரு கைகளையும் மடியில் நன்றாக திறந்து வைப்போம். நமது நடு நாடி நாம் முழுமையாக சரணாகதி செய்வோம். சரணாகதி என்றால் நாம் எம்மை முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எம்மில் முழு நம்பிக்கையோடு, தெய்வீகத்தில் முழு நம்பிக்கையோடு
எம்மை முழுமையாக நாம் வெளிப்படுத்துவோம். தலை உச்சி குழியில் சஹஸ்ராரத்தில் முழு கவனத்தையும் வைப்போம். நமது குரு ஸ்ரீ மாதாஜி முன்பாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜியிடம் முழுமையாக சரணடைந்து தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டுவிடுவோம். ஒரு 2 நிமிடம் அமைதியாக தியானிப்போம். எண்ணங்கள் வருமாயின் வலது கையை தலை உச்சி குழிக்கு மேல் 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து அமைதியாக பொறுமையாக அமைதியோடு நாம் குண்டலினி அன்னையை வேலை செய்ய விட்டுவிடுவோம். மன்னித்து விடுவோம். அனைத்து எண்ணங்கள் எமது தியானத்தை குழப்பம் அனைத்தையும் மன்னித்து முழுமையான அமைதி நிலையில் சிறிது நேரம் இருப்போம். இப்பொழுது டாக்டர் பாஸ்கர் ஜி தொடர்வர். பாஸ்கர் ஜி, நீங்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆத்மார்த்தமான வணக்கங்கள். இப்போது அனைவருடைய கவனமும் சகசிராரத்தில் இருப்பதை கவனியுங்கள். இது வரைக்கும் நம்ம சுத்திகரிப்பு முறைகளை செய்திருக்கோம். இருந்தாலும் நிறைய சமயத்தில் நம்மளுடைய சகசிராரத்துல இருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா அது சில பேருக்கு மிக கடினம்னு சொல்லுவாங்க. இந்த சகசிராரம் இன்னும் திறக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லா சூழ்நிலைகளிலும் சங்கடங்கள் எது வந்தாலும் சகசிராரத்துல நம்ம முழுமையா சரணாகதி அடையும் பொழுது, சகசிராரம் திறக்கும் பொழுது அனைத்து சங்கடங்களும் தீர்க்கப்படும். அது எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். இந்த எல்லா பிரச்சனைகளும் பிரச்சனைகளே கிடையாது அப்படின்றத முழுமையா நாம எப்போ உணர்வோம் அப்படின்னா, சகசிராரம் திறந்தால் மட்டுமே உணர முடியும். ஒரு சில இதழ்கள், அதாவது குண்டலினி இதழ்கள், இது குண்டலினி ஸ்ட்ராண்ட் சொல்லுவோம். அது குண்டலினி மேலே எழுந்து வரும்பொழுது சகசிராரத்துல பிரம்மரந்திரத்தை ஊடுருவி சென்று மேலே வரும். அப்படி வரும்பொழுது பிரம்மரந்திரம் திறக்கப்படும். ஃபர்ஸ்ட் பிரம்மரந்திரம்ன்றது நம்மளுடைய இதய சக்கரம். இப்ப எல்லாருமே ஒரு முறை உங்களுடைய வலது கையை அந்த பிரம்மரந்திரத்தில் கைய வைங்க. பிரம்மரந்திரம் என்பது இதய பீட்டா. வலது கையை கொண்டு வந்து பிரம்மரந்திரம் உச்சின் தலையில இருக்கிற
பிரம்மரந்திரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கையை வைங்க. அந்த இடம்தான் இதய பீட்டா. பீட்டா என்பது வந்து நம்மளுடைய வேர் சக்கரம் சொல்லுவாங்க. எல்லா சக்கரத்துடைய மூலாதாரா, சுவாதிஷ்டான், நாபி, அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா எல்லாத்துடைய வேறு சக்கரங்கள் தான் பீட்டங்கள். இப்ப நம்ம கையை வச்சிருக்கிற இடம் இதய பீட்டா. இதய சக்கரத்துடைய ரூட், அதாவது வேர் சக்கரம் தான் பிரம்மரந்திரம், அதாவது இதய பீட்டா. கையை வச்சு அந்த இடத்துல சில்லுன்னு வருதா, சூடா வருது. கையை வச்சுட்டீங்க, கை வச்ச உடனே சில்லுன்னு வருதா, சூடா வருதான்றதை கவனிக்கும். தியான நிலைக்கு, ஆத்ம நிலைக்கு செல்வது எவ்வளவு ஈஸியானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கையை வச்ச உடனே சூடா இருக்குங்களா, சில்லுன்னு வருதா அப்படின்னு கவனிக்கும். சில பேருக்கு சூடா வந்திருக்கலாம், சில பேருக்கு சில்லுன்னு வந்திருக்கலாம். கண்டிப்பா ஏதோ ஒரு உணர்வு இருக்கும். எந்த உணர்வும் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கையை வச்ச உடனே தொடர உணர்வாவது கிடைக்குதா, உணர முடியுதா அப்படின்னு கேட்கலாம். கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கும். இந்த இதய பீட்டா வந்து விரிவடைந்தா மட்டும்தான் நம்ம பிரம்மரந்திரம் திறந்த சகசிராரம் திறக்கப்படும். ஸ்ரீமாதாஜி, தயவு செய்து என்னுடைய பிரம்மரந்திரத்தை திறந்து வையுங்கள் தாயே. என்னுடைய இதய சக்கரத்தை திறந்து வையுங்கள் தாயே. கையை வச்ச இடத்துல சில்லுன்னு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா பரவுவதை கவனிங்க. இதய பீட்டா எங்க இருக்கு அப்படின்றது வரைபடத்திலையும் நம்ம கவனிக்கலாம். ஸ்ரீ மாதாஜியே வந்து வரைந்த ஒரு படம் தான் இந்த அனைத்து பீட்டங்களும். தலையில இருக்கிற 7 சக்கரங்களும், வேர் சக்கரங்கள். உச்சின் தலையில தான் பிரம்மரந்திரம், அதுதான் இதய பீட்டம். இந்த இடத்துல கை வச்ச உடனே என்ன உணர்வு ஏற்படுதுன்னு கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சில்லுன்னு குளிர்ச்சியான தெய்வீக நுண் அதிர்வுகள் நம்மளுக்கு கிடைக்கலாம். இது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 இன்ச் கையை உயர்த்தி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பரவும். பிரம்மரந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுவதை கவனிங்க. இந்த இடத்துல அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் பரவுவதை கவனிங்க. அடுத்து உள்ள பீடங்களும் குளிர்ச்சி அடைவதை கவனிக்கலாம். ஏன் வேர் சக்கரங்கள்ல கவனம் வைக்கிறோம்னா, வேர் சக்கரங்கள் குணமடையும் பொழுது நிறைய சமயங்களில் வேற எதுவும் நோயினால் அவதிப்பட்டிருந்தீங்கன்னா, ஏதோ பிரச்சனைகளால, மன நோய்கள், இதய நோய்கள், ஏதாவது ஒரு நோய்கள்ல இருந்தீங்க அப்படின்னா, தானாகவே இந்த பீடங்கள் வந்து திறக்கப்படும் பொழுது நோய்கள் குணமாவதை கவனிக்கலாம். அதனாலதான் வேறு சக்கரங்கள்ல நம்ம அதிக கவனம் வைத்து தியானிப்போம். இன்று அந்த ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகும் பொழுது, அதாவது பீட்டம், ஹார்ட் பீட்டா ஓப்பன் ஆகும் பொழுது உங்களுடைய இதய சக்கரத்திலையும் சில சமயத்துல அந்த சில்னஸ் வந்து உணரலாம். கையை 2 அல்லது 3 அங்குலம் வந்து கையை உயர்த்தி பாருங்க. இதய சக்கரத்துல இருந்து, இதய பீட்டாவில இருந்து வலது கையை 3 அங்குலம் உயர்த்தி கவனிங்க. குளிர்ச்சியா வருகிறதா? கை உயர்த்தும் போது அந்த குளிர்ச்சியோட கையை உயர்த்துங்க. எவ்வளவு தூரம் 3 அங்குலம் வரைக்கும் உங்களுக்கு சில்லுன்னு வந்துச்சுன்னா ஓகே. இல்லைன்னா கீழே இறக்கி வைங்க. இதை கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சாட்சி பாவம். சாட்சி பாவம் வந்து ஸ்ரீ மாதாஜி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான கருவி. அதன் மூலியமாக தான் நம்ம வந்து ஸ்ரீ மாதாஜியோட
ஒரு பாதங்கள்ல முழுமையா நம்மளால சரணடைய முடியும். இப்ப 3ல இருந்து 5 அங்குலம் கையை உயர்த்திக்கோங்க. சில்லுன்னு குளிர்ச்சியான உணர்வோட கையை உயர்த்தி அந்த 5ல இருந்து 7 அங்குலம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெய்வீக உணர்வோட கையை உயர்த்திட்டு போங்க. இந்த இடத்துல அதெல்லாம் நிறுத்திக்கிட்டு நம்மளுடைய தெய்வீக அந்த குளிர்ந்த நீர் கங்கை மாதா மேலிருந்து அழகா நம்மளுடைய சகஸ்ராரம் நம்மளுடைய கோவிலாகிய சகஸ்ராரத்தில் மெதுவாக அந்த தெய்வீக நுண் திருவுகள் குளிர்ந்த நீர் சகஸ்ராரம் முழுக்க குளிர்ச்சி அடைவதை கவனியும். இப்போ வந்து இதய பீட்டாவும் பிரம்மரந்திரம் சகஸ்ராரம் படத்துல இருக்கிற அளவுக்கு நமக்கு உச்சந்தலையில இந்த குளிர்ந்த தென்றல் விரிவடைவதை கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைவதை கவனிங்க. Enjoy the expansion of this divine, cool, holy water. இந்த தெய்வீக நீர் இதயம் முழுக்க இதய சக்கரத்தில் இதய பீட்டத்தில் நிரம்புவதை கவனிங்க. அது எல்லாமே ஸ்ரீ மாதாஜியோட தெய்வீக அன்பு. மெதுவா அந்த கையை கொண்டு வந்து கடிகார முள் சுற்றுகள் மெதுவாக சுற்றணும். மேல 7 அங்குலம் மேலேயோ இல்ல 5 அங்குலம் மேலேயோ எவ்வளவு தூரம் சில்லுன்னு வந்துச்சோ அவ்வளவு தூரம் வச்சுட்டு கையை மெதுவா கடிகார முள் சுத்துற மாதிரி மெதுவா சுத்துங்க. அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் அதிகரிக்கிறத கவனிங்க. தெய்வீக நுண்ணிதழ் குளிர்ந்த தென்றல் தலை முழுக்க மெதுவா பரவுவதை கவனிங்க. மெதுவாக சுத்த சுத்த என்ன ஆகும் அப்படின்னா இந்த சில்னஸ் அந்த குளிர்ந்த தென்றல் வந்து நம்மளுடைய தலை முழுக்க பரவும். தலை முழுக்க என்ன இருக்குன்னா மற்ற பீடங்களும் இருக்கு. இப்ப 2 கையும் நல்ல சில்லுன்னு வந்ததுன்னா மெதுவா கையை மடியில் 2 கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களோட கவனத்தை மட்டும் வைத்து கவனிங்க. சில்லுன்னு தலைக்கு மேல இருந்து வந்துட்டு இருக்க தெய்வீக நுண் அதிர்வுகள் இதயம் முழுக்க அதாவது இதய பீட்டா முழுக்க சில்லுன்னு இருப்பதை கவனம். இந்த குளிர்ந்த தென்றல் இதற்கு பேர் தான் சரணாகதி. சில்லுன்னு கிடைக்குதுனாலே நம்ம சரணாகதி அடைகிறோம். முழுமையாக ஸ்ரீ மாதாஜியோட பொற்பாதங்களில் முழுமையாக கரைந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி அகந்தை முழுமையாக அழிந்து மாதாஜியோட பொற்பாதங்களில் நாம் கரைந்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவாக கரைந்து கொண்டிருக்கிறோம். தலைக்கு மேல வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகள் தலை முழுக்க பரவுவதை கவனிங்க. இப்ப இது இன்னும் அதிகமாகுவதற்காக நம்மளுடைய கைகளை வைத்து பீட்டங்களில் ஒரு சில பீட்டா அதாவது மூலாதார சக்கரா அதாவது மூலாதார பீட்டா சுவாதிஷ்டான் பீட்டத்துல கையை வைப்போம். வலது கையை கொண்டு வந்து பின் மண்டையில் அதாவது ஆக்னியா பேக் ஆக்னியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பின் மண்டையில் பேக் ஆக்னியாவுடைய சென்டர் பகுதி தான் வந்து
மூலாதார பீட்டா. மூலாதார பீட்டால கை வைங்க. பின் மண்டையில் இந்த சென்ட்ரல் பகுதி, ஆக்னியோட சென்ட்ரல் பகுதி தான் வந்து மூலாதார. மூலாதார பீட்டாவும் சுத்தி இருக்கிற சுவாதிஷ்டான் பீட்டாத்திலையும் கை வைங்க. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களோட அனைத்து கர்மக்களையும், நாங்கள் செய்த அனைத்து தவறுகளையும் தங்களுடைய பொற்பாதங்களில் தயவு செய்து கரைத்து விடுங்கள் தாய். ரொம்ப முக்கியமான பீட்டா இது. இந்த பீட்டத்துல உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பல இன்னல்கள் குறைந்துவிடும். நோய் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ், பல இன்னல்கள், ஏன்டா இந்த இன்னல் வருது, இந்த பிரச்சனை வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த மூலாதார சுவாதிஷ்டான் பீட்டா சில்லுன்னு வர ஆரம்பிக்கும் பொழுது பல இன்னல்கள் வந்து மாதாஜி பொற்பாதங்களை கரைஞ்சிடும். இரண்டு நிமிடங்கள் முழுமையாக வருகின்ற மாற்றத்தை கவனிக்கும். சகஸ்ராரத்து மேல இருந்து இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள், தெய்வீக இந்த நீர்வீழ்ச்சியாக இந்த ஹார்ட் பீட்டத்திற்கு வந்து சகஸ்ராரத்துல வந்து மெதுவாக மூலாதார சுவாதிஷ்டான் பீட்டத்தில் இந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை உணரும். முழுமையாக இந்த மூளையை ஸ்ரீ மாதாஜியுடைய தெய்வீக பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கணும். கம்ப்ளீட்டா முழுமையா சரணாகதி அடைஞ்சிடும். ஸ்ரீ மாதாஜி, இந்த மூளையை தயவு செய்து முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருங்கள் தாய். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் யூ பி த கண்ட்ரோலர் ஆஃப் திஸ் பிரைன். இந்த மூளையில் தங்களுடைய பொற்பாதங்களை வைத்து எங்களை புனிதமாக்குங்கள் தாய். கவனம் ரொம்ப முக்கியம். சாட்சி பாவம்ன்றது ரொம்ப முக்கியம். அமைதி ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்க பொறுமையாக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா சில மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றத்தை கவனிப்பதுதான் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு விஷயம். முழுமையான உருமாற்றம் கிடைக்கணும்னா அமைதியான சாட்சி பாவத்துல கவனிக்கணும். சில்லுன்னு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் உங்களோட வலது கை கொண்டு வந்து இதய பீட்டத்தில் கைய வைங்க. இதய பீட்டத்தில் அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை மறுபடியும் கவனிங்க. கை வச்ச உடனே இப்ப சில்னஸ் முன்ன விட இப்ப வேகமா கிடைக்குதான்னு பாருங்க. மெதுவா இன்னும் ஒரு இன்ச் 2 அங்குலம் அப்படி மெதுவா கை சில்லுன்னு வரும்பொழுது மெதுவா கையை உயர்த்திட்டே இருக்கு. 2-3 அங்குலம் மேல உங்களோட கைகளை உயர்த்து, வலது கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில்லுன்னு வந்தா மட்டும்தான் நம்ம சகசிராரத்துல இருப்பது முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சகசிராரம் வந்து நம்ம திறக்க திறக்க தான் நம்ம வந்து சகஜயோகத்தில் முழுமையாக வளர்ச்சியை பெற முடியும். சகசிராரம் திறக்க திறக்க தான் முழுமையான வளர்ச்சியை நாம் பெற முடியும். சகசிராரில் உள்ள 1000 இதழ்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு பீட்டாஸும், ஒவ்வொரு பீட்டங்களும் திறக்கும் பொழுது பல இதழ்கள் வந்து திறக்கும். இப்ப அந்த கையை எடுத்துட்டு வந்து ஆக்னிய சக்கரல எதிரில் நெத்தியில வைங்க. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து இந்த மூளைக்குள் வந்து முழுமையாக புனிதமாக்குங்கள். தங்களுடைய பொற்பாதங்களை இந்த மூளையில் வைத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வையுங்கள். உங்க கவனம் வந்து
முழு மூளையிலும் சகசிராரத்துக்கு மேலையும் சுழுமுனை நாடியிலும் வையுங்கள். சுழுமுனை நாடினா எது வரைக்கும்னா மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு போகும். தலை உச்சந்தலையிலிருந்து மூலாதார சக்கரத்துக்கு சுழுமுனை நாடியில் கவனத்தை வைத்து உச்சந்தலையிலும் நெற்றியிலும் கவனிக்கும். நெற்றியில கவனத்தை வைக்கும் பொழுது ஸ்ரீ ஜீசஸுடைய தெய்வீக தன்மைகள் நமக்குள்ள வெளிக்கொணர்வதற்காக இந்த தியான நிலையில இருக்கும். இந்த சமயத்தில் ஓம் ஹம் க்ஷம் ஓம், இதுல மாக்கார் வருது இல்லைங்களா, சவுண்ட் வருது இல்லைங்களா, அந்த சவுண்ட் சொல்லும் பொழுது முழுமையா சுழுமுனை நாடியில் சுஷும்ன நாடியில் கவனத்தை வை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை ஒரு லயத்தோட சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். வருகின்ற மாற்றத்தை கவனிங்க. சுழுமுனை நாடியில் உச்சந்தலையில மூலாதார என்ன மாற்றம் இருக்குன்னு கவனிங்க. உங்களோட கவனம் ரொம்ப முக்கியம். சாட்சி பாவம் தான் நம்மளை ஸ்ரீ மாதாஜியோட இறை அரசாங்கத்துக்கு கொண்டு போக முடியும். ஹம் க்ஷம் ஓம் ஓம் ஹம் க்ஷம் ஓம் ஹம் க்ஷம் ஓம் ஓம் ஹம் க்ஷம் ஓம் முழுமையாக நம்மளுடைய கவனத்தை சுழுமுனை நாடியிலும் முழுமையாக இந்த மூளை பகுதி முழுமையாக தெய்வீக நுண் அதிர்வுகளோட இணைவதை கவனியுங்கள். மூலாதார சக்கரத்திலிருந்து சகசர சக்கரம் வரைக்கும் அந்த சுழுமுனை நாடியை கவனிங்க. விரிவடைவதை கவனிக்கலாம். இப்போ உங்களோட வலது கைய சகசிராசனம் மறுபடியும் கொண்டு போய் இதய பீட்டத்துல வைத்து ஒரு சில நொடிகள் கவனிப்போம். இப்போ ஆக்னிய சக்கரம் என்ன பண்ணுது, மூலாதார சக்கரத்திலிருந்து சகசார சக்கரம் வரைக்கும் உள்ள சுழுமுனை நாடியை கவனிப்போம். சில்லுன்னு இருந்ததுன்னா இப்பொழுது உங்களோட வலது கையை 2 அங்குலம் உயர்த்தி கவனிங்க. மெதுவாக இப்பொழுது மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு விடுவோம். சகஸ்ராரத்தின் மூலியமா. Let us breathe in and breathe out through Sahasrara, through the pipe of Sushumna.
இந்த சுழுமுனை நாடி மூலியமாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு விடவும். இந்த தெய்வீக நுண் அதிர்வுகளோடு செய்யும். கை மெதுவா 5 அங்குலத்திலிருந்து 7 அங்குலம் கை கொண்டு போய் மெதுவாக கிளாக் வைஸ் கடிகார முள் சுத்துவதை போன்று வலது கையை மெதுவாக சுத்தி பாருங்க. அந்த ஃபோர்ஸா அந்த வைப்ரேஷன்ஸ் அதிகபட்சமா இறங்குவதை கவனிக்கும். முக்கியமா இந்த 1000 இதழ்கள் உள்ள சகஸ்ராரத்தில் இறங்குவதை கவனிங்க. இது மெதுவா அந்த சகஸ்ராரம் சில்லுன்னு அடையும். அதன் பிறகு இடது வலது நாடியில் மெதுவாக அந்த மாதாஜியோட கிரேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த தெய்வீக அன்பு சக்தி மெதுவாக கீழே இறங்குவதை கவனிக்கும். இறங்கும் பொழுது அனைத்து சக்கரங்களும், இடது பிங்கள நாடியில் உள்ள அனைத்து சக்கரங்களும் புனிதமடைந்து மெதுவாக திறப்பதை கவனிங்கள். அதாவது மெதுவா அந்த சில்லுன்னு எல்லா சக்கரங்களும் திறந்து மறுபடியும் சில ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குண்டலினி மெத்தட், அதாவது குண்டலினியுடைய மெதுவாக அந்த நூல் இழைகள் மறுபடியும் குண்டலினி ஸ்ட்ராண்ட்ஸ் அதிகமாக சகஸ்ராரத்தை நோக்கி வருவதை கவனிக்கலாம். இந்த நிலையிலேயே மூச்சு மெதுவாக இழுத்து மெதுவாக விட வேண்டும். இதே நிலையில் சில நொடிகள், நிமிடங்கள் அமைதியான தியானத்தில் இருக்கும். மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சு விடும். சகஸ்ராரத்தில் சுழுமுனை நாடி மூலியமாக மேல போகும் பொழுது, அதிகமா பரவும் பொழுது தெய்வீக நுண்ணதிர்வுகள் அந்த கிரேஸ் மெதுவா இடது பிங்கள நாடி மூலியமாக இறங்குவதையும் கவனிக்கும். எல்லா நாடிகளிலும் உள்ள அனைத்து சக்கரங்களும் புனிதமடைந்து மறுபடியும் குண்டலினி இதழ்கள் சகஸ்ராரத்தை நோக்கி மேலும் சில ஸ்ட்ராண்ட்ஸ், குண்டலினி ஸ்ட்ராண்ட்ஸ் மறுபடியும் மேலே சகஸ்ராரத்தை நோக்கி செல்வதை Surrender is the opening of Sahasrara, keeping it completely open so that the Nirvikalpa state is established within us. Surrender is the opening of Sahasrara, keeping it completely open so that the Nirvikalpa state is established within us.
But the area of Sahasrara is the realm of God. When the Brahmarandhra opens fully, then the heavens open within yourself. நம்மளுடைய பிரம்மரந்திரம் திறக்கப்படும் போது நம்மளுடைய சொர்க்க வாசலே திறப்பதற்கு முழுமையாக அந்த சொர்க்க வாசல் திறந்து நம்ம ஸ்ரீ மாதாஜியுடைய தெய்வீக சாணையில் நாம் அமர்கிறோம். உங்களோட கவனம் சிதறும் பொழுது உங்களோட வலது கையை தலையில் வைத்து சில்லுன்னு சூடா வருதான்னு கவனிச்சுட்டு மெதுவா கையை 3லேருந்து 7 அங்குலம் இல்ல 14 அங்குலம் மெதுவாக உயர்த்தி தெய்வீக தன்மையில் இருக்க வேண்டும். இது உங்களால முடியும் அப்படின்னா நிச்சயமா ஸ்ரீ மாதாஜி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம அனைவரும் நிர்விகல்ப சமாதி நிலையை அடைய முடியும். சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையில் நாம் இருக்க முடியும். உங்களுக்கு எப்போ அந்த தெய்வீக அதிர்வுகள் குறையுதோ அப்போல்லாம் உங்களோட வலது கையோ அல்லது இடது கையோ கையில தலையில வைத்து பிரம்மரந்திரத்தில் வைத்து திறப்பதற்கு திறந்து இந்த ஆனந்தத்தை அடைவதற்கு பாருங்கள். இன்னும் ஒரு சில நொடிகளில் உங்களுடைய இந்த ஆனந்த நிலையிலே இருங்க. ஸ்ரீ மாதாஜியுடைய ஒன்றே இருக்கணும். Just let us be oneness with Sri Mataji in these 5 minutes. Let us breathe in. உங்களுடைய மூச்சு உள்வாங்கி அதுக்கு மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. சகஸ்ராரத்தின் மூலியமாக, அதாவது சுழுமுனை மூலியமாக மூச்சு இழுத்து மூச்சு விடுவதை வைக்க ட்ரை பண்ணுங்க. உங்களால் கை வச்சு கவனிக்கலாம். நல்லா கிடைக்கும் பொழுது உங்களோட கையை மடியில வைத்து கவனிக்கலாம். மெதுவாக இந்த தெய்வீக கடலில் மூழ்கிவிடும். It is completely dissolved into this ocean of vibrations.
இந்த ஆனந்த நிலையிலேயே முழுமையாக நனைந்து இருப்போம். இப்போ தலை முழுக்க அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் நனைந்த அந்த உணர்வு ஏற்படும். சுழுமுனை நாடி விரிவடைந்தது. சகஸ்ராரம் முழுமையாக திறப்பதற்கும் நம்ம முழுமையாக தயாராக வேண்டும். ஸ்ரீ மாதாஜியுடைய தெய்வீக அன்பு சக்தியால் அனைத்து இதழ்களும் 1000 இதழ்களும் சகஸ்ராரத்தில் உள்ள 1000 இதழ்களும் திறந்து நமக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவித்து ஸ்ரீ மாதாஜியுடைய தெய்வீக அன்பு சக்தியால் இந்த உலகம் முழுக்க இந்த தெய்வீக மாற்றத்தை உருவாவதற்கு நம்மளை ஸ்ரீ மாதாஜி வந்து கண்டிப்பா தயார்படுத்துவாங்க. அதுக்கு ரெடி ஆகும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்னும் ஒரு சில நொடிகள் இந்த தியானத்திலே இருந்து ஆழ்நிலையில் அன்பு சக்தியை அனுபவிப்போம். இந்த தெய்வீக அன்பு சக்தியை உணர்ந்தமைக்காக ஸ்ரீ மாதாஜிக்கு கோடாகோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. உங்களுடைய இந்த ஆனந்தத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நீங்க பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய சகஸ்ராரத்தில் நடந்த அந்த தெய்வீக மாற்றங்களை மாற்றம் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த தெய்வீக மாற்றத்தையும் நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி தீதி. Jai Shri Mataji, Bhaskarji. So, and thank you, Shri Mataji. Thank you, Bhaskarji, for your time. நேரம் எடுத்து இணைந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் நன்றி, மிக்க நன்றி. ஸோ இப்பொழுது அனைவரும் இந்த உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கடைசியில் நான் எனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். என்ன நீங்க உணர்ந்தீர்களோ அதை இதயபூர்வமாக நேர்மையாக நீங்க சொல்லுங்க. சொல்லும் பொழுதே வெளியாக நாங்கள் சொல்லும் பொழுதே அதுல 90% சரியாகின்றது. அதாவது இங்கு நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள் கூடியிருக்கின்றோம். எனவே நீங்கள் மனம் திறந்து என்று உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவராக அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். எல்லாரும் அந்த ஆனந்த நிலையில இருக்கிறது தெரியுது. இருந்தாலும் வந்து இந்த நிலையில இருக்கும் பொழுதும் பேசணும் அப்படின்னா பேசும் பொழுதும் அந்த நிலையில இருக்க முடியுதுனாலே நீங்க வந்து அடுத்த கட்டத்தையே நம்ம தாண்டிட்டோம். அப்ப நீங்க பேசும்பொழுதும் இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் வெளிக்கொணருதா, எமீட் ஆகுதான்றதை நம்ம கவனிக்கணும். நீங்க பேசும்போதே மற்றவங்களுக்கு தெரியும். ஓகே, இவங்க பேசும்போது வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமா இன்னும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு எல்லாருக்குமே அந்த தன்மையும் அந்த தெய்வீக சக்தியை ஸ்ரீ மாதாஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேச ஆரம்பிக்கிறது உங்களுடைய கவனம் சகஸ்ராரத்திலே இருந்துகிட்டே பேச முடியுதா அப்படின்றத இன்னொரு அடுத்த படி. இது பேசும்பொழுது சகஸ்ராரம் திறந்து இருக்கிறதா கவனிச்சுக்கிட்டே பேசும்பொழுது நீங்க பேசும்பொழுதும் தெய்வீக நுண் அதிர்வுகள் வந்து வெளிக்கொணரும். ஸோ எமீட் ஆகும். ஸோ இது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே. நீங்க பேசும்போது நிச்சயமா அந்த தன்மையோட பேசுங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ஷேர் பண்ணும்போதே வந்து மற்றவங்களுக்கும் உங்களுக்கே தெரியாம அந்த ஆனந்தத்தை கண்டிப்பா கிடைக்கும். இல்லை அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நிச்சயம்.
ஜெய் ஸ்ரீமத். இந்த பீட்டங்கள், அதாவது இதய பீட்டா, மூலாதார சுவாதிஷ்டான பீட்டா, ஆக்ஞா, முழுமையா அது வந்து தெய்வீக குளிர்ச்சி அடையும் பொழுது நடந்த மாற்றம், உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவம், ஆனந்தம், அதை முடிந்த அளவிற்கு அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி பேபி. சார் எனக்கு எனக்கு காலையில இருந்து இந்த சஹஸ்ராரம், இந்த பிரம்மந்திரம்லாம் திறந்து தான் இருந்தது. ம். தியானத்துல இருந்து முடிய சார், நல்ல குளிர்ச்சி. ஓகே. அப்படியே அந்த தலை உள்ளுக்குள்ளால பெரிய ஒரு அகலத்துல திறந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு சார். பிறகு அந்த வெரி குட். கை உயர்த்தி கொண்டு போற நேரம் குளிர்ந்த நீர் அருவி தலைக்கு ஊத்துற மாதிரி அப்படியே குளிரா இருந்தது. மாதாஜியுடைய தெய்வீக சக்தி. இன்னும் வைப்ரேஷன் அப்படியே இருக்கலாம். வெரி குட். குளிராத்தான் சார், அப்படியே குளிராத்தான் இருக்கு. ஓகே. அந்த காதுக்குள்ள சார் நல்ல சவுண்ட் ஒன்று வந்து அப்படியே இடதுக்குள்ளால மெல்லமா போனது சார். நல்ல பெரிய சவுண்ட் வருது. அது என்ன? வெரி குட். ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. வெரி குட். ரொம்ப சூப்பராக மாதாஜியுடைய அந்த பிளெஸிங்ஸ் தான் இது எல்லாமே. இதை வந்து நிலைத்திருப்பதற்கு டெய்லியுமே பீட்டங்கள் கவனத்தை வைத்து வந்து தியானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நன்றி சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். நீங்க பேசும்போதே பாருங்க, அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த நிலைக்கு இன்னும் மேலும் மேலும் நம்மளை உயர்த்தி கொண்டு போயிடுறத கவனி. மற்றவங்க யாராவது? ஒருத்தரும் தயங்க வேண்டாம். ஏனென்றால் நான் எனது அனுபவம் சொல்கின்றேன். கனகாலமாக பாஸ்கர்ஜி எனக்கு தெரியும். அவருடைய மெடிடேஷன்ஸ் நான் நிறைய தரம் அதில் பங்கு பெற்றிருக்கின்றேன். ஸோ ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது பல பேர் சொல்லுவார்கள் நல்ல குளிர்ச்சியாக இருந்தது, நல்ல இதாக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கவில்லை. குளிர்ச்சி அதில் உணர்ந்தேன், ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கல. அப்போ எனக்கு கவலையாக இருந்தது. ஏன் எல்லாரும் ஃபீல் பண்ணி உணரக்கூடியதாக இருக்க எனக்கே முடியலை. ஸோ ஒரு நாள் பாஸ்கர்ஜி கேட்டார் தியான முடிவில் எப்படி இருந்துன்னு. ஸோ நான் அவருக்கு எழுதினேன். எனக்கு அமைதி அதெல்லாம் இருந்தது, ஆனால் எனக்கு இங்கே நோய் இருந்தது, அங்கே நோய் இருந்தது சொல்லி. ஸோ பாஸ்கர்ஜி ஒன்றும் சொல்லல. ஆனால் எனக்கு தெரியும் அவர் வந்து தியான நிலையில இருக்கிறார். என்னையும் தியான நிலையில இருக்க வேணும் என்று எதிர்பார்க்கிறார். ஸோ நான் என்ன செய்தேன், ஓகே நான் தான் வேலை செய்ய வேணும் எனக்கு. ஸோ ஒரு கிழமை எடுத்து ஸ்ரீ மாதாஜியின் உரைகள் எல்லாம் கேட்டு 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 என்ன பிரச்சனை எனக்கு ஸோ கண்டுபிடிச்சேன். எனக்கு அந்த கவனத்தை ஒரு நிலைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கவனத்தை ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்து இதண்ட பிறகு நான் அவருடைய தியானம் பங்கு பெற்றின பிறகு எனக்கு அது கூட 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 அதில் பயனடையக்கூடியதாக இருந்தது. எனவே நீங்கள் ஒரு தடவை தயங்க வேண்டாம். இது முதல் முறை தான் உங்களுக்கு. ஆனபடியால் தயங்காமல் சொல்லுங்கள். சொன்னாலே அரைவாசி பிரச்சனை போயிடும், கிளியர் பண்ணிடும். அதுவும் உண்மைதான். நீங்க வந்து தைரியமா பேசினாலே ஹார்ட் ஓப்பன் ஆயிடும். இல்லைன்னா ஹார்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். சில சமயம் இது சில ஸ்கூல்ஸ்ல வந்து நான் பேசும்போது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொல்லுவோம், இல்லை உங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பயந்துன்னே இருப்பாங்க.
எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆசனம் ஆரம்பிச்ச உடனே சஹஸ்ரா ஓப்பன் ஆயிடும். அது சொல்லுவாங்க அதையுமே. ஏன்னா சஹஸ்ராரத்துல தான் நம்மளோட இதயம் பீட்ட இருக்கு. பேச ஆரம்பிச்ச உடனே ஹார்ட் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா சஹஸ்ரா ஓப்பன் ஆகும். ஸோ அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஓப்பன் ஆகுறவங்களுக்கு இன்னும் அதிகபட்சமாக உங்களோட தெய்வீக நுண்ணறிவுல அனுபவம். தேங்க்யூ தீதி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதா. இந்த பீட்டங்கள்லாம் எல்லாருக்குமே அதுல இந்த இன்னைக்கு வந்து முன்னாடி பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியாது. எல்லாரும் இந்த பீட்டாஸ்ல மெடிடேட் பண்ணும்போது உள்ள அந்த அனுபவத்தை மட்டும் இல்ல அதுல ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஏன்னா இதுல எல்லா சக்கரமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு 3 சக்கரத்தை தான் கவனிச்சோம். அதுக்கே பாருங்க, அந்த தீதி வந்து சொன்னாங்க இல்லையா, அவங்களும் அந்த அருவி மாதிரி ஃபீல் பண்ணுன்றது. அந்த அருவி மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க வந்து தொடக்கம் உள்ளுக்குள்ள இறங்கிட்டீங்க. அதாவது ஸ்ரீ மாதாஜியுடைய அரசாங்கத்துக்குள்ள, ஸ்ரீ டிவைன் கிங்டத்துக்குள்ள நம்ம இறங்கிட்டோம். இந்த சொர்க்கத்துக்குள்ள நம்ம போயிட்டோம். அப்படி என்னும்பொழுது அந்த ஆனந்தத்தை பெறுவதை மட்டும் இல்ல, அதை மற்றவங்களுக்கும் உங்க மூலியமாவும் கண்டிப்பா கிடைக்கணும். எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். பீட்டாஸ். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதா தீதி. தேவி எனக்கு அக்கா. இந்த மாதிரி தான் பிரச்சனை. அது கவனம் முற்றுநிலைக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. தியானம் இருக்கேக்க இருப்பேன். இப்ப கொஞ்சம் நேரம் சென்றுதான் குளிர்ச்சியா வரும். பட் இப்ப எங்கேயும் போக நான் எங்கேயும் தூரடங்களுக்கு போகணுமெண்டா மாதத்துக்கு முன்னால வந்து எல்லாம் வெளிக்கிட்டு பந்தம் போட்டு கவசம் போட்டு, தாயே நான் இடத்த போறேன், நீங்களே எனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு நல்ல கூலா விட்டானா வேணும். தியானம் இருக்கேக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆமா, ஆக்சுவலா சில சமயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டம் இருக்குதுன்றதே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலையில ஹார்ட் பீட்டா சொன்னோம் இல்லைங்களா, பிரம்மரந்திரம் வந்து ஓப்பன் ஆகல, க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம வேற எதுலயாவது கவனம் போகும்போது பிரம்மரந்திரம் க்ளோஸ் ஆயிடும். அப்ப அதை ஓபன் பண்ணா என்ன பண்ணணும்னா, நம்ம ஆத்மா நிலையில இருந்து கவனிக்கணும். அந்த ஆத்ம நிலைக்கு எப்படி போகிறது, அந்த ஆத்ம நிலைக்கு போறதுக்கான வழிதான் என்ன அப்படின்னா, தலையில கைய வச்சீங்கன்னா, வச்ச உடனே ஒரு ஒரு 30 நொடிகள் கழிச்சு நீங்க கவனிங்க. அது சில்லுன்னு மாறுதா, சூடா மாறுதான்னு பாருங்க. அது ஏதாவது சில மாற்றம் வருது அப்படின்னாலே நீங்க ஆத்ம நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அது எதுவுமே கிடைக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நீங்க இன்னும் அதுல வரல. கைய 2 தடவை தூக்கிட்டு மறுபடியும் வச்சு பாருங்க. அப்ப மறுபடியும் நீங்க அந்த நிலைக்கு போடுவீங்க. அப்ப எந்த மாதிரி சிரமங்கள்ல இருந்தும் நீங்க அந்த கனெக்ஷனுக்கு போயிட முடியும். டிவைன் கனெக்ஷனுக்கு. அதனால அந்த கைய வச்சு கொஞ்ச நாளைக்கு பழகுனாதான் போக போக அது வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த இடம் தான் வந்து பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம் அந்த டோரை ஓபன் பண்ணணும்னா நீங்க கைய வச்சு கவனத்தை அங்க கொண்டு போகணும் ஃபர்ஸ்ட். அப்படியே கொண்டு போகணும்னா முடியாது. சில கடினம் இருக்கும் பிகினிங், ஸ்டார்டிங்ல, ஆரம்பத்துல. நீங்க கைய வச்சீங்கன்னா உடனே கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா அந்த இப்ப கூட பாருங்க, அந்த கிடைச்சதுக்கு காரணம் அந்த பிரம்மரந்திரத்தை கைய வச்ச உடனே உங்களுக்கு அந்த கவனம் முழுக்க அங்க கொண்டு போறதுக்கான வழியும் வாய்ப்பும் அதிகமா இருக்கும். அப்ப அந்த நிலைதான் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அது நிறை அதிகமாகும் போது என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த சில்லுன்னு கிடைச்ச உடனே அந்த சில்லுன்னு பரவுதான் கவனிக்கணும். தலை முழுக்க முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமா பரவும். அந்த சில்லுன்னு ஒரு ஒரு ஊசி அளவுக்கு இருக்கும், அப்புறம் ஒரு பேனா அளவுக்கு இருக்கும், அப்புறம் ஒரு காயின் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லோட்டஸ் மிகப்பெரிய அளவுக்கு அந்த சில்னஸ் வந்து நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? எப்ப ஒரு சிரமத்துல இருக்கும் போதும், எப்போ ஒரு பிரச்சனையில இருக்கும் போதும் தயவு செய்து கையை வைத்து கொண்டு போக பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த நிலை வந்து ஈஸியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கை வைக்காமலேயும் கிடைக்காது. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சந்திரிகா சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் பாஸ்கர்ஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, எனக்கு இப்ப 40 வயசு. இந்த பல்லு வந்து கடைசி பல்லு முளைக்க லேட் ஆயிட்டுது. தலையில புரியல. அதான் எனக்கு விஸ்டம் டீத். கதைக்கிறது விஸ்டம் விளங்க டீத். இல்லையா? டீத். ஓகே. அப்ப நான் முதல் ஒருக்கா அப்படி வெளியில போய் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட போய்க்கல, அவர் சொன்னாரு அதை எடுத்து விடுங்க, தேவையில்லைன்னு. ஓமன்னு சொல்லிட்டு மருந்து பண்ணிட்டு வந்துட்டு அந்த கொதி மருந்து அப்படியே விட்டுட்டேன். அது இடைக்கிட அப்படி வரும். அப்படி இப்ப கொஞ்ச நாள் அந்த அந்த வலி இருந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு தியானத்துல இருக்கீங்கல்ல, எனக்கு நீங்க முதல்ல வந்து சனஸ்டரத்துல கை வச்சு இது பிரம்மராந்திரத்துல கை வச்சு பாக்கல சூடாத்தான் வந்துச்சு.
அப்ப நீங்க சரி குளிர்ச்சியானதும் கைய எனக்கு குளிர்ச்சி வராம அப்ப நான் கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன். பிறகு தூக்கிட்டு திருப்பி வைக்க அந்த குளிர்ச்சி தெரிஞ்சது. ஓகே, அப்ப ம். சரியாயிட்டு. அது மாதிரி பிறகு மூலாதாரத்திலயும் அந்த குளிர்ச்சி தெரிஞ்சது. வெரி குட். அது அப்படியே இருக்கு. ஆனா இந்த வலி இன்னும் ஃபுல்லா கொஞ்சம் இருந்த நான் வரைக்குள்ள இருந்த வலி அப்படி எல்லாம் குறைஞ்சு அவ்வளவு ரிலீஃபா இருக்கு. இருந்தாலும் அந்த முழுசா விடுபடையில இந்த பல்லு எடுக்கணுமா? ஆக்சுவலா வந்து நீங்க இப்போ வந்து நீங்க எல்லா சக்கர பீடம் இது வந்து விஷுவதி பீடம். அதாவது பல்லெல்லாம் வந்து விஷுவதி சக்கரத்தை சம்பந்தப்பட்டது. அப்படின்னா என்ன பண்ணும், இந்த ஆ, விஷுவதி பீட்டா இருக்கு பாருங்க, அந்த வரைபடத்துல கவனிங்க. ஹார்ட் ஆமா, பீட்டாக்கு முன்னாடி நாபி இருக்குங்க. ஆமா. வலது நாபி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி விஷுவதி பீட்டா இருக்கு. விஷுவதி பீட்டத்துல கை வச்சு பண்ணுங்க. அதே மாதிரி மாத்தாய் சொன்ன மாதிரி ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லைங்களா, எண்ணெய், ஆலிவ் எண்ணெயும் ஆமா. போட்டு டெய்லி பல்ல சுத்தியோ அந்த கம்ஸ் சுத்தி நீங்க கொஞ்சம் மசாஜ் பண்ணீங்கன்னா, டெய்லியுமே காலையில நைட்டும் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வலி பிரச்சனைகள் பல்லுனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பட் இது நீங்க விஷுவதி சக்கரத்துல அட்டென்ஷன் வைக்க ஆரம்பிச்சீங்கனாலே கண்ட்ரோல் ஆயிடும். ஆ, பல்ல எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது என்னடா பாஸ்கர்ஜி, அந்த எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த 4 விஸ்டம் டீத் இருக்கல, அந்த 2 பக்கம், மேல 2 பக்கம், அந்த அடியில கீழே 2 பக்கம். ஆமா, ஆ, இவங்களுக்கு அது இப்பதான் முளைக்குது, 40 இருக்கலாம். வயசு. ஆமா ஆமா இருக்கலாம். அது நிறைய ஆ, பேருக்கு லேட்டா தான் ஓகே, ஓகே, அதான். ஓகே. வளரும். ம். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. டென்டிஸ்ட் என்ன சொன்னாருன்னு பாருங்க. அது மாதிரி இதை கொஞ்சம் நீங்க சரி பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே கிளியர் ஆயிடும். விஷுவதியில கவனத்தை வச்சு நீங்க செய்யும் பொழுதே பல இந்த பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரவே வராது, குறைய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா. ம். ம். நம்ம பார்ப்போம். அதாவது யார்கிட்டயும் எப்படி சரி. பேசுறோம், எல்லார்கிட்டயும் எழுத்து பேசுறோமா, யாராவது சண்டை போடுறோமா, இது எல்லாத்துக்குமே மத்தவங்களை ஹர்ட் பண்றோமா, இது எல்லாமே விஷுவதி சக்கரத்தை பொறுத்து இருக்கு. நம்ம கடினமா பேசுறோமா, இல்ல பொறுமையா நிதானமா பேசுறோமா, ஹம்புலா பேசுறோமா. ஹம்பிள்னஸ்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அது தமிழ்ல என்ன சொல்லலாம்னா பணிவு. பணிவோட ரொம்ப ரொம்ப கவனத்தோடயும் பார்த்து நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா விஷுவதி சக்கரம் ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிச்சு. ம். ஜெயஸ்ரீ மாதாஜி சார். ஜெய்ஷ் மாதாஜி. ம். இவங்க மதி காரைக்குடியில இருந்து பேசுறாங்க. சொல்லுங்க ஜெய்ஷ் மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி சார். சார் நம்மளோட சரசாரா வந்துட்டு நம்மளோட கைகளை வச்சுட்டு அப்படியே மேல எடுத்து செல்ல வந்துட்டு நல்ல ஒரு குளிர்ச்சி இருந்தது. அப்புறம் வந்துட்டு என்னோட மூலாதார சக்கரத்துல வந்துட்டு மூலாதார சக்கரம் இடது வலது 2 பக்கமே வந்து மூலாதார சக்கரத்துல ஒரு வைப்ரேஷன், அதாவது அங்கிட்டும் இங்கிட்டும் சுழலுன்னு சொல்லுவாங்கல்ல, சுழலுற மாதிரிக்கு இடது வலது மையம் எல்லா இடத்துலயும் வந்துட்டு அப்படியே என்னோட கைகளை மேல கொண்டு போறது அந்த இடத்துல பயங்கரமா ஒரு மாதிரி அசைவு இருந்துட்டே இருந்தது. ஆக்சுவலா சரியா கேட்கல. உங்களுக்கு கேக்குதுங்க தீதி? ஜெய்ஷ் மாதாஜி. கொஞ்சம் உங்களோட சவுண்ட் வந்து பிரேக் ஆகுது. கொஞ்சம் நீங்க அந்த போன கனெக்ஷன். இப்ப நீங்க சொல்றது கேக்குதா வந்து மேம்? சக்கரத்துல சொல்றீங்களா, பீட்டஸ்ல சொல்றீங்க, தலையில இருக்க பகுதியில சொல்றீங்களா, இல்ல வந்து சக்கரங்கள் மூலாதார சக்கரத்துல சொல்றீங்க? மூலாதார சக்கரத்துல என்ன மூலாதார பண்ணுங்க? சக்கரத்துல இடது வலது பக்கம்லாம் வந்துட்டு ஒரு நகர்ற மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கு. வெரி அப்புறம் குட். உன்னோட சரசரால வந்து உச்சிக்குழியில வந்துட்டு கைகளை மேல எடுத்து எடுத்து செல்லும் போது நல்ல ஒரு குளிர்ச்சி. வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்லது. தேங்க்யூ டிடி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். கேக்குதா? கேக்குது கேக்குது. கொஞ்ச நேரம் கேப் இருந்தது. ஓகே, பரவாயில்ல. சார், சொல்லுங்க தீதி. ஜெய்ஷ் மாதாஜி. எனக்கு நிறைய இருக்கு சொல்ல. ஆனா கொஞ்சம் நான் சொல்றேன் சார், எல்லாரும் கதைக்க வேணும் தானே. எனக்கு இரவுல எல்லாம் குண்டலினி அன்னை நித்திரையிலையும் சரி, நான் முழிச்சிருக்கிற நேரமும் சரி, நான் எழும்பி அவதானிக்கிற நேரம் போய் கொண்டே இருக்கிறாங்க சார்.
ஓகே. கவனிக்க கவனிக்க குண்டலினி மதர் மேல போயிட்டே இருக்காங்க. ஓ படுத்திருந்தாலும் சார் நல்லா போய்கொண்டே தான் இருக்கும். இப்போ ஒரு கொஞ்ச நாளா நான் அதனால எனக்கு புது அனுபவம். நான் இப்ப சேர்ந்து இப்போ 1 வருஷம் தான் ஆக போகுது சஹஜ யோகாவுல. நீங்க எங்க மற்றது எங்க இருக்கீங்க? ஸ்ரீலங்கால, இலங்கையில எந்த இடத்துல? எந்த இடத்துல? ஜஃப்னாக்கு பக்கம் தான் சார், முல்லைத்தீவு. ஓகே, குட் குட். செத்த வீட்டுக்கெல்லாம் போனா, ஃபியூனரலுக்கெல்லாம் போனா சார், அப்ப முந்தின நாள் கூட ஒரு ஃபியூனரலுக்கு போனேன். அந்த பொடிக்கு பக்கத்துல இருக்கேன், குண்டலினி சக்தி நல்லா போகுது சார். அப்படியே எனக்கு கொஞ்சம் நான் அந்த கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன் அந்த டைம்ல. இந்த முகபாவம் எல்லாம் வித்தியாசமா மாறிடுறது. மற்றது எங்கட அவர் மாதாஜிக்கு எதிர்ப்பு கூட. அம்மா கிட்ட சொல்லி இருக்கிறேன், ரமணி அம்மாவுக்கு எதிர்ப்பு கூட அவருக்கு. மற்றது அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவர். அந்த மாதிரி டைம்ல நான் ரொம்ப ரிஸ்கான நிலையில தான் சகஜ யோகா செய்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன் பார்த்து சிரிங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து தீதி, ஆக்சுவலா சுத்தி நடக்கின்ற பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம்னா பிரச்சனை பெருசாகும். நம்ம சகசிராரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அதை வந்து அது ஒரு ஃபன் தான். ஆக்சுவலா ஒரு கேம், ஒரு லெவல். ஒவ்வொரு அதாவது ஒரு ஒரு கேம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் சாதாரணமா ஈஸியா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கடினமா இருக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவல் இருக்கு இல்லைங்களா? அடுத்து அதோடைய கடின நிலை வந்து அதிகரிக்கும். அது மாதிரிதான் நம்ம லைஃப்ல நம்ம இதை அனுபவிக்க போகும்பொழுது ஒவ்வொரு மாற்றங்களுக்கு வந்து நீங்க வந்து ஜெயிச்சுட்டே போகும்போது அந்த ஆழம் அதிகமாகும். இப்ப ஏற்கனவே உங்களுக்கு ஆழம் அதிகமா தான் இருக்கு. அந்த குண்டலினிஸ்ட வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் எவ்வளவு அழகா மேல ரைஸ் ஆயிட்டு இருக்கிறத கவனிக்கிறதே மிகப்பெரிய ஒரு மாதாஜியுடைய அந்த அன்பு தான். உண்மையாவே ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு நீங்க பேச உடனே ஆரம்பிச்ச உடனே. பட் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, எப்பயுமே பிரச்சனையா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தடை வரும். இதை நீங்க சகசிரத்தை கவனிச்சு அந்த வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதுதான் அது சாட்சி பாவத்துல இருக்கணும். எதுக்குமே உள்ளுக்குள்ள இருந்து நீங்க ரியாக்ட் பண்ணவே கூடாது. அந்த சாட்சி பாவத்துல இருந்து நீங்க பார்த்த அந்த வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தடங்களும் வராம நீ குறைஞ்சிடும் கண்டிப்பா. சரிங்களா? அது எப்படி கவனிக்கணும்னு தெரியும். உங்களை வந்து சிரமப்படுத்த நீங்க அந்த சாட்சி பாவத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க அதான் சொன்னாங்களே, பிரம்மரத்தை திறந்தாலே நீங்க வந்து சொர்க்கத்துல உள்ள இருக்கும்போது நீங்க எப்படி அதுக்கு போய் கலங்க போறீங்க? கலங்க மாட்டீங்க. அது தானாவே சரியாகாது. உங்களுடைய கவனத்துல இருந்தே சரியாகும். எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் உங்களோட கவனத்துல வைக்கும் பொழுதே அது சரியாக ஆரம்பிக்கும். அதையும் நீங்க உணர்வீங்க. அதுதான் முழுமையான மாற்றம். நீங்க சகஜத்துல வளர்றதுக்கான ஒரு அழகான ஒரு விஷயம். நீங்க நல்லா பாஸ்கர்ஜி, இவங்க சந்திரமதி இப்ப 1 வருஷமா எங்களோட வர்றாங்க. ஒழுங்கா வருவாங்க தியான வகுப்புக்கு. சோ ஹஸ்பண்ட் கொஞ்சம் இவங்க ஸ்ரீ மாதாஜி பூ வச்சா அவர் வந்து முருகன், அவருக்கு முருகன்ல தான் நம்பிக்கை, ஸ்ரீ கார்த்திகேயால. சோ அப்ப கார்த்திகேயாக்கு ஏன் கூட அங்க ஸ்ரீ மாதாஜி கூட பூ வச்சிருக்கு, கார்த்திகேயாக்கு ஏன் கூட பூ வைக்க. நான் சொல்றேன், இதுகள் எல்லாம் நீங்க இட்ஸ் ஆல் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபன், பார்த்து சிரிக்க வேண்டியபடி. கொஞ்ச நாளைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அவர் பிறகு அமைதி அடைஞ்சிடுவார். நீங்க அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நீங்க அந்த சகசிராரம் விரிவடைந்ததை கவனிக்க என்ன ஆகும்னா, சுத்தி இருக்கிற விஷயங்களையும் மாற்றி கொடுப்பாங்க ஸ்ரீமாதாஜி. ஏன்னா ஒரு நம்பிக்கை முக்கியமானது. ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கை இருக்கும்போது சுத்தி இருக்கிறத அவங்க மாத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா மாத்தும். புரியுதுங்களா? ஏன்னா நடத்துறதெல்லாம் இவங்க தான், ஸ்ரீ மாதாஜி தான் நடத்துறாங்கன்ற அந்த அந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா சுத்தி நடக்கிற மாற்றங்களை ஈஸியா நம்ம கவனிக்கலாம். புரியுதுங்களா? சரி ஒன்று நினைவுல வையுங்க, ஒரு இலை கூட கடவுளுடைய அனுமதி இல்லாம அசையாது. சோ உங்களுக்கு முன்னால எதை பாக்குறீங்களோ ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, அது தானா பிறகு அடங்கிடும். கண்டிப்பா. இப்ப எங்க வீட்டுல ஒரு பூனை வளர்க்குறது சார். அது செல்லமா தான் இருக்கு. மாதாஜிக்கு கீழேயே தான் எப்பவும் படுத்திருக்கும். மாதாஜியோட சாரியை இழுத்து போட்டு தான் படுத்திருக்கும். நான் அந்த ஒரு சால்வை மாதிரி போத்தி இருக்கிறேன். இப்ப 4 நாளைக்கு முதல் அது தொண்டைக்கு மீன் முள்ளு குத்திட்டுது. அப்ப நான் கத்தி கொண்டே போன பூனை வரல வீட்டுக்கு. நானும் எல்லா இடமும் 2-3 நாளா தேடி
சரியான கவலை ஆயிட்டுது. அப்ப நேற்று காலமா யோசிச்சேன், அம்மா ரமணியம்மா போட்ட அந்த தேவி கவசத்துல ஸ்ரீ சண்டி கவசம் அதை பாடி கொண்டு பூனைன்ற பேரையும் சொல்லி மாதாஜி கிட்ட நேற்று 2 தரம் தான் பாடினேன். பூனை இரவு கதவு விடிய 3 மணி நேரம் எப்படி 4 மணிக்கு எழும்பிடுறது மெடிடேஷன் செய்ய, அந்த வைப்ரேஷன் எனக்கு நல்லா கிடைக்கிறது. இப்ப பூனைய நினைச்சு கதவை ஜன்னலை திறக்கிறேன், பூனை அதுல நிக்குது. டாக்டர் வெட்டினரி டாக்டருக்கு கால் அடிச்சு கூப்பிட்டு பார்த்தா மயக்கி பெரிய முள்ளொண்டு தொண்டைக்கு கிடந்தது. டாக்டர் ரத்தத்தோட எடுத்து போட்டு 4-5 நாள் சாப்பிடாம முள்ளோட இருந்தது. மாதாஜி கிட்ட கேட்டேன், அது என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு அதை உயிர் பிடிச்சு கொடுத்தாங்க. அந்த பூனை பக்கத்துல மாதாஜியே தான் பூனை இருக்கும், எப்பவுமே இந்த படத்துக்கு கீழே தான் படுத்திருக்கும். தோசம் அதான் சொல்றேன். ஓகே, ஸோ மற்றது மிஸ்ஸஸ் பெர்னாண்டோ மேம். வணக்கம் அம்மா. சொல்லுங்க, கதைங்க. வணக்கம் சார். அப்ப கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துச்சும்மா. அதுதான் கொஞ்சம் கவனமா செய்யணும். அதுக்கு என்னம்மா செய்யணும்னு தான் சொல்றேன். கன பேருக்கு இந்த கவன பயிற்சி தான் தேவை பாஸ்கர்ஜி. ஆக்சுவலி இந்த கவனத்துக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் தான் எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு வந்து சகஸ்ரா திறப்பது தான். அந்த சகஸ்ரா திறப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வழிகள் தான் வந்து தலையில கையை வச்சு, அதுதான் ஸ்ரீ மாதாஜி பாருங்க, கையை தலையில வச்சு ஃபர்ஸ்ட் 7 சுத்து சுத்தி அதை கவனிக்கிறோம் இல்லைங்களா, சேம் தான். அதை கையை வைக்கும் போது உங்களோட கவனம் வந்து அந்த இடத்துக்கு வரணும் ஃபர்ஸ்ட். அது வரும்பொழுது சில்லுன்னு சூட கிடைச்சிடும். சில்லுன்னு சூட கிடைக்கும் போது ஆத்ம உணர்வு கிடைச்சிடும். அந்த ஆத்ம உணர்வு தான் அந்த சில்னஸ் உணர்வு உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் வந்து அந்த குண்டலினி சக்தி மேல எழுந்திச்சு வர்றதை நம்ம கவனிக்க முடியும். அந்த குண்டலினி சக்தி மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த எல்லா கவனக்குறைவுகள் எல்லாத்தையுமே மாற்றி. சரிங்க சார், சரிங்க சார். நன்றி, நன்றி சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ. ஓகே, சொல்லுங்க பாலகிருஷ்ணன் மேம், சொல்லுங்க. எனக்கு அந்த சகஸ்காரத்துல கை வைக்கக்குள்ள அந்த குளிர்ச்சியான தன்மையெல்லாம் இன்னைக்கு நல்லா விளங்குதம்மா. சார், எனக்கு வந்து இந்த முதுகெலும்புல ஒரு வருத்தம் இருக்கு சார். அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கக்குள்ள முதுகெலும்பு கொஞ்சம் கரையிற மாதிரி ஒரு இடம் காட்டுது. இப்ப எனக்கு தியானம் பண்ணக்குள்ள நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்க முடியாத ஒரு கஷ்டம் இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொல்லுவீங்களா? நீங்க வந்து என்ன பண்றீங்க, இந்த உப்பு நீர் தண்ணியில உட்கார வச்சு ஃபுட் சோக் டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஃபுட் சோக் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, பண்ணிருக்கீங்களா? உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து வரேன் சார். சரிங்க, ஓகே. அது செய்யும் பொழுது என்ன பண்ணணும், ஒரு 2-3 முறை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முறை முதல் முறை பண்ணும்போது இந்த இப்ப நீங்க இன்னைக்கு பண்ணீங்க இல்லையா, பிரம்மரந்திரத்தை திறப்பதுதான். 2 கையாலையும் மாத்தி மாத்தி வச்சு பாருங்க. 2 நிமிஷம் வலது கை, 2 நிமிடம் இடது கை மாற்றி மாற்றி வைத்து 15 நிமிடம் 10-15 நிமிடம் வச்சு பார்த்துட்டு, அடுத்தது 2வது தடவை மறுபடியும் 2வது தடவை ஆரம்பிக்கும் போது நீங்க உங்களுடைய உடல்ல இருக்கிற அடுத்தடுத்த சக்கரங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஈரல் பகுதியில கவனி, அடுத்தது மூளை பகுதியில கவனி, 3வது. சரிங்களா? 3வது அதேதான் நெற்றி பகுதியில வச்சு சில்லுன்னு ஆகுதான்னு டோட்டலா உங்களோட தலை முழுக்க சில்லுன்னு ஆகும். அது ஆனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல வந்து அந்த சில்னஸ் போகிறது, எந்த இடத்துல தடங்கள் வருது, நான் சொன்னேன் இல்லைங்களா, மூச்சு இழுத்து மூச்சு விட சொல்லி ஒரு டெக்னிக் இருக்கு பாருங்க. அதாவது இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல கீழ இருந்து மேல எப்படி போகுது பாருங்க. மூலாதாரத்துல இருந்து சகஸ்ராரத்தை தாண்டி மேல வந்து ஸ்கை கிளவுட் தாண்டி கீழே வந்து பூமியை நோக்கி போகுது. இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உணர முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து இந்த தண்டுவள பிரச்சனைகள் முழுக்க உங்களுக்கு வந்து தீர்வு ஏற்படும். கண்டிப்பா காலையில ஒரு 1/2 மணி நேரம், மதியானம் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் 3 தடவை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் 2 வாரத்துல நல்ல மாற்றங்கள் வரும் கண்டிப்பா. சரிங்களா? நன்றி சார்.
அரவிந்தன். ஜெய் ஸ்ரீ மாதாஜி அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எனக்கு இன்றைக்கு ஓகே. ஆனா எனக்கு தலையில இன்னைக்கு கொஞ்சம் சூடா தான் இருந்தது. அதுக்கு பிறகு குளிர்ற தன்மை பெருசா எனக்கு ஃபீல் ஆகுதுல்ல, லைட்டா தான் ஆனது. மற்றது உச்சந்தலையில இன்னைக்கும் இல்லாம எனக்கு ஒரு ஒரு கரண்ட் மாதிரி ஒரு 2 தடவை சுருண்டு அப்படி ஒரு இது ஒன்று மாதிரி ஆகுனது இதுக்கு முன்னாடி அப்படி ஆனது இல்லை எனக்கு. அதுதான் இன்றைக்கு எனக்கு நடந்தது ஓகே சார். ஆக்சுவலா எது கிடைச்சதோ அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணணும். கிடைக்கலன்றத பத்தி எப்பயுமே யோசிக்கக்கூடாது. அது மாதிரி இன்னைக்கு கிடைச்சது அதுதான் அந்த சுருன்னு வர்றது அந்த இடத்துல இருக்கிற பலவீனத்தை சரி பண்றாங்க. அதுதான் ஓபன் பண்றது, திறக்கிற அந்த இடத்துல இருக்கிற பீட்டங்கள் திறக்குது. அப்படி அது திறக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அது எப்பயுமே நம்ம ஒரு வண்டியை யூஸ்வலா சொல்றது, நம்ம வண்டியை நம்ம சர்வீஸ் விடும்போது என்ன நடக்கும்? சில பேர் அரை மணி நேரத்துல சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு வண்டி பிரச்சனையா இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் ஆகும். சில பேருக்கு 5 நாள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி அது சரியாயிடும். அதுக்கு நம்ம எதுக்குமே என்னைக்கும் வருத்தப்பட்டது இல்லை. 2 நாள் ஆகுமா அப்படின்னா நம்ம சரி ஓகே 2 நாள் ஆகும், இருந்தாலும் தேவை வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி யோசிப்போம், அவ்வளவுதான். அதுக்கு வருத்தப்படணும். அதே மாதிரிதான் எதுவும் நீங்க இதை அனுபவிக்கும் போது கிடைக்கிறத அனுபவிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க முழுசா, கண்டிப்பா சீக்கிரமா அது உங்களுக்கு அந்த கிடைச்சிடும். அது இப்ப கிடைச்சது அந்த ஆனந்தம் கண்டிப்பா கிடைச்சிடும். எது கிடைக்குதோ அதை அனுபவிக்கணும். கிடைக்கிறது அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரிதான் வாழ்க்கை சூழ்நிலை கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இந்த நிலை சகசிரா திறக்க ஆரம்பிச்சோம்னா முழுமையா அதை நீங்க அனுபவிக்க முடியும். அதனால நீங்க என்ன கிடைச்சிருக்கோ அதுல என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா. சரிங்களா? சரி சரி, நன்றி நன்றி நன்றி. அப்பா நீங்களும் சொல்லுங்க உங்களோட அனுபவம். என்னுடைய அனுபவம் முக்கியமான அனுபவம் என்னன்னு சொன்ன, இது பலருக்கும் பொதுவான ஒரு அனுபவம். எனக்கு நிறைய நாள் எடுத்தது அந்த கவனத்தை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யறதுக்கு. அது ஸ்ரீ மாதாஜியை நேர சந்தித்த பொழுது அந்த சகஸ்ராரத்துல குண்டலினி சக்தி சகஸ்ராரம் வழியாக வெளியே வர்ற அந்த அனுபவம் மிகவும் பலமான ஒரு ஸ்ட்ராங்கான அனுபவமா இருந்தது. ஆனா வீட்டுல தியானம் செய்கிற போது கவனத்தை ஒருமுகப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. என்னுடைய அனுபவத்திலே அதை நாங்கள் சிறிதா வீட்டுல வளர்த்து கொள்ள வேணும். கூட்டு தியானம் மிகவும் மிகவும் உதவி செய்யும். அந்த வகையில நாங்கள் கூட்டாக தியானம் செய்யும் போது கவனத்தை ஒருமுகப்படுத்தி தியானிப்பது மிகவும் சுலபம் தனியாக செய்வதை விட. சுருக்கமா சொல்வதென்றால் வீட்டில் ஒழுங்காக தியானம் செய்ய வேண்டும் மற்றும் தவறாது முடிந்த அளவுக்கு கூட்டு தியானத்தில் பங்கு பெற்ற வேண்டும். இவைதான் எனது அனுபவம். இன்னைக்கு இருந்தீங்களா ஃபுல்லா மெடிடேஷனுக்கு? ஃபுல்லா இருந்தேன். இப்ப இந்திய அனுபவம் இந்திய அனுபவம் அந்த பிரம்மரந்திரத்துல எங்க பீட்டாஸ் அதாவது எங்கள் தலையில இருக்கிற பீட்டாஸ் சக்கரங்களின் நிலையங்கள். பீட்டான்றது பீடம் என்று சொல்லலாம். சக்கரங்களின் நிலையம் அடிப்படை எங்கள் அந்த பிரம்மரந்திரம் மற்றும் தலையில் சக்கரங்களின் பீடங்களில் கவனத்தை வைத்து தியானிக்கும் போது மிக மிக நல்ல ஒரு ஆழ்ந்த தியான அனுபவம் கிடைத்தது. சகஸ்ராரத்தில் அதிக நேரம் நாங்கள் கவனத்தை எனக்கு வைக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த முறை இந்த சகஸ்ரார பாஸ்கர் சார் சொன்னது மாதிரி எல்லாத்துக்குமே அடிப்படை சகஸ்ராரம். எங்கள் கவனம் சகஸ்ராரத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ தொடர்ந்து அந்த அளவுக்கு நாங்கள் நல்ல ஒரு தியான நிலை மட்டுமல்ல, எங்கள் சொந்த வளர்ச்சியும் மிகவும் பலமானதாக இருக்கும். எனவே இன்றைய தியானத்தில் எனக்கு கிடைத்த அனுபவம் இந்த பீடங்களை பீத்தாஸில் கவனத்தை வைத்ததன் மூலம்
நல்ல நல்ல ஒரு தியான நிலைக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. ஜெய்ஸ்ரீ மாதாஜி பாஸ்கர் சார். அதுல ஒரு கொஸ்டின் இருந்தது, நீங்க எல்லாருக்கும் அதை நீங்க விளங்கப்படுத்தலாம். கொஸ்டின் என்னன்னா, இந்த நிறைய பேர் கேட்பாங்க மற்றவங்களும், பிரம்மரந்திரத்துக்கும் சகஸ்ராரத்துக்கும் இடையில இருக்கிற அந்த நுணுக்கமான வித்தியாசம் என்ன, அது அவற்றின் தொடர்பு என்ன, பிரம்மரந்திரத்துக்கும் சகஸ்ராரத்துக்கும் தொடர்பு. அது பாத்தீங்கன்னா இந்த வரைபடத்தை எல்லாரும் நல்லா முக்கியமா உற்று நோக்கி பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் அது நல்லா புரியும். பாருங்க, மாதாஜி வரைந்த ஒரு வரைபடம். ஆக்சுவலா இப்ப தலையில கையை வச்ச உடனே ஒரு ஸ்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கல் கையை வைக்கிறீங்க. இப்போ எல்லாருமே கையை வச்சு பாருங்க. அந்த கையை வைக்கிற இடம் தான் வந்து பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரா அப்படின்றதே வந்து அந்த இதய பீட்டா. இந்த இடத்துல தான் இதய பீட்டம் இருக்கு. இதயம்னு சொல்றீங்களா, இதய சக்கரா, தலையில இருக்கிற இதய சக்கரா, அதுதான் வந்து இதய பீட்டா. அந்த இதயம் பீட்டா வந்து ஓப்பன் ஆயிடும். அதாவது இப்ப சகஸ்ராரம் திறக்கணும்னு நம்மளுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும்ன்ற ஆசை, அந்த லவ், அந்த அன்பு சக்தி. அப்போ எல்லாத்தோடைய சோர்ஸும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகஜோடைய முழு கருவே என்னன்னா அன்பு சக்தி தான். அன்பு செலுத்தாம ஒருத்தவங்க யாருக்கிட்டையுமே அன்பு செலுத்தாம எனக்கு வந்து நான் சகஜோவை என்ஜாய் பண்ணணும்னா அது முடியாது. அப்போ அன்பு சக்தி தான். அப்போ ஹார்ட் பீட்டான்றது பிரம்மரந்திரன்றதும் மொரார்ல சிமிலர். அதுக்கு கீழே சுத்தி இருக்கிறது தான் சகஸ்ரார சக்தி. பிரம்மரந்திரம் திறந்து, அது பிரம்மரந்திரம் டோர், சகஸ்ராரன்றது அந்த வீடு, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அறை. சரிங்களா? அப்ப அந்த டோர்ன்றது தான் பிரம்மரந்திரம். ரந்திரன்றது ஒரு டோர், இட்ஸ் ஓப்பனர். அந்த ஓப்பன் ஆகும் போது சகஸ்ராரம் தான் உள்ளார ஓப்பன் ஆகும். அந்த சகஸ்ராரம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஹார்ட் பீட்டா ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? அந்த வரைபடத்தை பாருங்க. அப்ப அந்த சகஸ்ராரம் வந்து முழுசா ஆகும்போது என்ன ஆகும்னா, சுத்தி இருக்கிற அந்த அந்த பிரெயின், அந்த மூளை முழுக்க அந்த சில்னஸ் வந்து பரவ ஆரம்பிக்கும். அது பரவும் போது பாருங்களேன், அப்படி ஃபர்ஸ்ட் அந்த நாபி தான் குளிரும். இந்த சுத்தி இருக்கிற நாபி சக்கரம் தான் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி நாபி சக்கரம், பின்னாலேயும் நாபி சக்கரம். ஹார்ட் முழுக்க சில்லுனாவும், நாபி சில்லுனாகும். நாபி ரெண்டும் என்னதுங்க? ஒரு நாபி வந்து முழுமையா நீங்க வந்து ஜெனரோசிட்டி, அள்ளி தரும் மனமும், அடுத்தது வந்து நம்மளுடைய பினான்சியல் ட்ரபிள்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கிளியர் ஆகிறது. அந்த தாய் உள்ளம், தாய்மையோட உள்ள நமக்குள்ள அதிகாரிக்கும். இது எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் இருக்கு. இது எல்லாமே அதை சுத்திதான் வந்து வாய்டு சக்கரம். பாருங்க, குரு தத்துவம் கிடைக்குது. குரு தத்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்களேன், விசுதி சக்கரம் கிடைச்சாதான் கைகள் எல்லாம் உங்களுக்கு சில்னஸ் கிடைக்கும், விரல்கள் எல்லாம் சில்னஸ் கிடைக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் சரி. இப்படிதான் வந்து உங்களுடைய அடுத்தடுத்த நிலைகள் வந்து உணர்வீங்க. பட் பிரம்மரந்திரம், சகஸ்ராரம், இதய சக்கரம், இது நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல நல்ல தெளிவான விளக்கம். பிரம்மரந்திரமும் இருதய சக்கரமும் முதலில் திறப்பதன் மூலம்தான் நாங்கள் மற்ற எல்லா சக்கரங்களையும் அடைய முடியும். தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின் ரியலி. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்து இன்னும் இருக்காங்க. பல வருடமாக வந்து அந்த கேள்வியோட இருக்காங்க. எது சகஸ்ராரம்னா எது பிரம்மரந்திரம் அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அது மாதாஜியே அழகா எல்லா விஷயங்களையும் அழகா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பீச்லயும் சரி, இந்த வரைபடத்துல பாருங்க, ரொம்ப தெளிவா வந்து காட்டியிருக்காங்க. அத நீங்களும் நல்ல நல்ல தெளிவா அதை விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நல்ல ஸ்ரீ மாதாஜியுடைய டிவைன் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ வெரி மச் பையா. தேங்க்யூ வெரி மச் தீதி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, பாஸ்கர் ஜி, தேங்க்யூ. ஒருக்க வீடியோல வாங்கல. நீங்க அந்த ஷேரிங் ஸ்டாப் பண்ணினா நாங்க போடலாம். ஓகே. சோ ஐ திங்க் கொஞ்சம் பேருக்கு பாஸ்கர்ஜிய தெரியும் நினைக்கிறேன். கண்டிருப்பீங்க. அவர் 2022 இலங்கைக்கு வந்தார் சாயோகா ப்ரோக்ராமுக்கு. அக்கா எங்கட வீட்டையில வந்தார். மற்றது இலங்கையில அந்த எல்லா இடமும் சுத்தினார். யாழ்ப்பாணத்திலே ஆரம்பிச்சு, யாழ்ப்பாணத்தில இருந்து கண்டி, நுவரெலியா, மட்டக்களப்பு, மற்ற கொழும்பு, இந்த இடங்கள், பொகவந்தலாவைக்கும் போனோம். பொகவந்தலாவில இருக்கிற அந்த ஒரு முருகன் கோயில்ல தான் அந்த ப்ரோக்ராம் வச்சோம்.
நுவரெலியா இந்த மாதிரி ஒரு நுவரெலியா. இவங்க அந்த மிஸ்ஸஸ் பெர்னாண்டோ வந்து ஹட்டன், நுவரெலியா இந்த ஹட்டன் அவங்க நுவரெலியா பக்கத்துல தான். நோர்வுட் அந்த பக்கமே தான் நாங்க போனோம். அந்த பக்கம் ஜெய்ஷு மாதாஜி. அரவி ஐயான் இருக்கிறார். அவர் அரன் கொழும்பு, சந்திரிகா யாழ்ப்பாணம், ஈஸ்வரி மேமும் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஜெனுவினா ஃபாலோ பண்றாங்க. இன்றைக்கு வந்தவங்க எல்லாருமே ஜெனுவின். நீங்களாமே வந்து எல்லாருமே வந்து ஸ்ரீ மாதாஜியோட ஒரு கருவியா இருந்து தயவு செய்து இலங்கை முழுக்க இந்த இந்த ஒரு தெய்வீக சக்தி, இந்த அன்பு சக்தி பரவணும். ஆசைப்பட்டாலே போதும். ஆசையை முழுமையா வைங்க. அதாவது சகஸ்ரம் வந்து திறக்கும் போதெல்லாம் இந்த ஆசையை வந்து வைங்க. நீங்க இது திறக்க முடியும். இது அதிகம் ஆக ஆக இப்போ ஒரு தீதி சொன்ன மாதிரி அவங்களுடைய கணவர்கிட்ட மாற்றம் ஏற்படும். அதே மாதிரிதான் நீங்க செய்ய செய்ய கணவர்கிட்ட மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த ஒரு தெய்வீக நுண் அலைகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். அதன் மூலியமா எல்லாருக்குமே அந்த சகசிராரம் திறக்க ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? கண்டிப்பா ஸ்ரீ மாதாஜி அந்த இடத்துலயும் வந்து முழுமையா இந்த சகஜயோகிகளை வந்து அந்த இடத்துல வந்து நிலைநிறுத்த வைப்பாங்க. ஸோ லெட் அஸ் ஆல் ஜஸ்ட் ப்ரே டெய்லி ஸ்ரீ மாதாஜி's divine lotus. Let us surrender to Shri Mataji to enjoy this. Jai Shri Mataji. Thank you, Didi. Jai Shri Mataji. Thank you so much, Bhaskar ji. Thank you. Jai Shri Mataji. பாஸ்கர் சார் வந்து இந்தியாவில் பாண்டிச்சேரியில இருக்கிறார். அதுதான் அவருடைய சொந்த இடம், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி சென்னையில இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் அப்படி இருக்குமா? 100, 110 அது மாதிரிக்குள்ள. திருவண்ணாமலைக்கு கிட்ட. இங்க இருந்து திருவண்ணாமலையே 110 கிலோமீட்டர். இங்க இருந்து சென்னை வந்து பாத்தீங்கன்னா 130, 140 கிலோமீட்டர். So basically சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில. அது வந்து ஒரு முக்கோண வடிவில இருக்கு. முக்கோணம். ஓகே ஓகே ஓகே. எனிவே நாங்கள் ஜனவரி அப்படி வேற இருக்கிறோம் இலங்கை. பாஸ்கர் ஜியும் கேட்டிருக்கிறோம் வேற சொல்லி நாங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம். வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் சார். வணக்கம். முடிஞ்ச அளவுக்கு இடக்கிட நாங்க வர்றதுக்கு நாங்க உங்களை கூப்பிடுறோம். நாங்க இன்றைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நல்லா இருந்தது. கண்டிப்பா. தேங்க்யூ தீதி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நன்றி சார். மெதுவாக எல்லாரும் பந்தன் விழுந்து வணங்கி பந்தன் எடுத்துக்கொள்ளலாமா? எல்லோரும் ஸ்ரீ மாதாஜி வணங்கி குண்டலினி எழுப்பி கவசம் இட்டுக்கொள்ளும். சாரி ஈஸ்வரி மேம், நீங்க நில்லுங்க. உங்களை நான் கூப்பிட மறந்துட்டேன். ஈஸ்வரி மேம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. பாஸ்கர்ஜி, நான் இவங்களை மறந்துட்டேன். இவங்க 2010 இருந்து 10 ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஒரு 3-4 வருஷமா தொடர்ந்து எங்களோட வர்றாங்க. நீங்க சொல்ல போறீங்களா உங்களோட அனுபவம் என்ன மாதிரி இன்றைக்கு? நல்லா இருந்தது. எனக்கு சஹஸ்ராரால குளிச்சியும் தெரிஞ்சது. நல்ல மன அமைதியும், நல்ல தியானம், நல்ல அமைதியாகவும் இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே ஓகே. ஒருமுகப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. மனதை நல்லா இருந்தது. ஓகே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி.
பேசுமா. பாஸ்கர் சார், நீங்க அந்த அந்த பீட்டா டயக்ராம் அதை ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்பவா? உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப வீட்டுக்கு. ஓகே ஓகே. தீதி கிட்ட இருக்குங்களே. ஓகே ஓகே ஓகே. தீதி தான் அதை வந்து இப்ப இதுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மீன்ஸ் பவர் பாயிண்டா கொஞ்சம் பண்ணி கொண்டு. ரைட். ஓகே. இது அவங்க அமிச்சதுதான். ஓ அப்படியா? ஓகே. ஆக்சுவலி அந்த தமிழாக்கம் செய்து கொடுத்தேன். ஓகே பாஸ்கர்ஜி, சோ அடுத்த முறை நாங்க வேணுமென்று அந்த ஒரு இது அந்த கிராந்திஸ்ல அட்டென்ஷன் போடலாம். கண்டிப்பா தீதி. சொல்லுங்க இப்ப நெக்ஸ்ட் சண்டே இல்லாட்டி அங்க நெக்ஸ்ட் சண்டே நாங்க நிப்போமா? ஓ வசதியான ஒரு சண்டே நீங்க நெக்ஸ்ட் சண்டே நிப்போம். அங்கால நிக்க மாட்டோம், என்ன கபல்லா போறோம். சோ நெக்ஸ்ட் சண்டே செய்யலுமெண்டா நல்லது. இது வந்து கொஞ்ச நாள் பீட்டர்ஸ்லயே ஒர்க் பண்ணணும். இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். பட் பீட்டர்ஸ் நல்லா தெரிஞ்சு உணர்ந்து அதுல அவங்க அனுபவிச்சு மட்டும் அது 1 மாசம் 2 மாசம் தொடர்ந்து அது மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்தது கண்டிப்பா அது இல்லைன்னா புரியவே புரியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே. அப்ப சோ இந்த ரெக்கார்டிங் இருக்குது. இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த மெடிடேஷன் பார்ட்டை நீங்க அந்த பாஸ்கர்ஜி கைட் பண்ணின மெடிடேஷன் பார்ட்டை நீங்க பார்த்து செய்யுங்க. அது கரெக்ட். எல்லாரும் அதை பண்ண கண்டிப்பா வந்து நம்ம அதை தொடரணும். அந்த 10 நிமிடம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லியுமே பண்ணீங்கன்னா, சஹஸ்ராரத்துல வந்து கவனத்தை வச்சு ஓபன் பண்ணீங்கன்னா பீட்டாஸ் ஓபன் ஆகும்போது நம்ம இப்போ கண்டிப்பா கிரந்தி ஸ்கூல்ல போகும்போது கொஞ்சம் சோ முதல்ல வந்து கவனம் சரியாகும். இல்லாட்டி பிறகு அங்கால போகல. அதுதான் எனக்கு ஆரம்பத்துல நடந்தது. சோ கவனத்தை நான் ஸ்டெடி ஆக்கினா பிறகு நான் அதுக்குள்ள அவர் பாஸ்கர்ஜி கைட் பண்ண என்ன உண்மையா அவர் கைட் பண்றாரு எனக்கு புரியக்கூடியதா இருந்தது, போகக்கூடியதா இருந்தது. சோ அதை நாங்க எல்லாரும் நீங்க கவனத்துல முதல் ஒர்க் பண்ணுங்க, அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து. ஸோ நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஸோ ஜெயஸ்ரீ மாதாஜி அனைவருக்கும் ஜெயஸ்ரீ மாதாஜி, ஜெயஸ்ரீ மாதாஜி, பாஸ்கர்ஜி, ஜெயஸ்ரீ மாதாஜி. Jai Mataji. ஸோ ஃபேஸ்புக் அன்பர்கள் இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.